ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஹப். இன்னைக்கு நம்ம சேனல்ல சத்து மாவு வச்சு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புட்டு செய்யறதுக்கு சத்து மாவு 1 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். சத்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஏற்கனவே கலாஸ் ஃபுட் ஹப் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. சத்து மாவில் புட்டு மாவு ஒரு சின்ன கப்புக்கு கலந்துக்கிறேன். உங்கள்கிட்ட புட்டு மாவு இல்லைன்னா அரிசி மாவு வறுத்ததை கலந்துக்கலாம். பிஞ்சளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரணும். தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. புட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவு கிளறி வச்சுருக்கிறேன். இந்த மாவை இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும், உதுத்தி விட்டா உதுரணும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. புட்டு மாவை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம பல்ஸ் மோடில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது எதுக்காக இப்படி செய்கிறோன்னா, புட்டு மாவு நல்ல உதிரியாக கிடைக்கும். சின்ன கட்டி கூட இருக்காது, நல்ல சாஃப்டாக இருக்கும். புட்டு மாவு பாதியை மிக்சி ஜார்லேயே வச்சுட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாதி மாவில் மட்டும் நம்ம தேவையான ஜீனி, தேங்காய் பூ போட்டு கலந்துக்கலாம். சீனி போட்டுட்டேன். அடுத்து தேங்காய் பூ போட்டுக்கலாம். நம்ம கலந்து பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு ஜீனி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி கலக்கணும், இல்லைன்னா கசிவு கொடுத்துரும். அதனால தான் பாதி மாவு மட்டும் சேர்த்துருக்குறேன். நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். ஜீனி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் பூவும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சீனி தேங்காய் பூ போட்டு நல்லா கலந்தாச்சு. ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து இந்த மாவை அள்ளி வச்சுக்கலாம். ரொம்ப அமுக்கக்கூடாது, லேசாக ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கிடணும். ஒரு இட்லி தட்டில் வாழை இலை விரித்து வச்சுருக்கிறேன். இதில் வச்சுக்கலாம். இட்லி பானையில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளே நம்ம தட்டை வச்சிடலாம். வேகட்டும், புட்டு வேகட்டும், மூடி வச்சிடலாம். மிக்சி ஜாரில் நம்ம பாதி மாவு எடுத்து வச்சுருந்தோம். இதையும் இப்போ கொட்டி கலந்துக்கலாம். ஜீனி போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். புட்டு வேக வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 8 நிமிஷம் ஆகுது. வெந்துருச்சான்னு திறந்து பார்க்கலாம். ஒரு ஸ்போர்க்கை வச்சு இந்த மாதிரி குத்தி பார்க்கணும். மாவு இதில் ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. புட்டை வெளியே எடுத்துடலாம். நல்ல சுவையான சத்து மாவு புட்டு ரெடி. அடுத்ததையும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட் ஹப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.